ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிரர் மேட்னஸ் தான் பார்க்க போகிறோம். எதில் விட்டுமோ அதில் இருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னதுன்னா அவங்க அந்த ஃபுட்பால் டீமில் ஒழுங்காகவே ஆடாமல் ஒரே பிரச்சனை பண்ணியிருப்பாப்பில். அதோடு தான் விட்டுருப்போம். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஒன்றுமே முடியல, வீட்டுக்கு வரான், ஷூவை தூக்கி விசிறி அடிக்கிறான், அங்கேயும் இங்கேயும் பெட்டில் போயிட்டு விழுந்தது தான். கடவுளே, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணுமாடா? யாரா நீ? என்ன மாதிரியே இருந்துக்கிட்டு ஏன்டா எனக்கே டார்ச்சர் கொடுத்துட்ருக்குற? என்னடா பண்ணுறது நான்? ஐயோ டேய், ஐயோ கடவுளே அப்படின்ட்டு இவன் பெட்டில் அப்படி அப்படி உருண்டுட்ருப்பான். இப்போ அவங்க அம்மா ரூமில் வராங்க. டேய், என்னடா பண்ணுகிற பெட்டில் பத்துக்குன்னு? ஐயோ அத்தா, ஒன்றும் இல்லை. என்ன உனக்கு இப்போ? நானும் பார்த்துட்டு தான் அவங்க இருக்கிறேன். ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அந்த பைத்தியம் தலைக்கு மேலே எகிரிச்சு போல. நீ என்ன பண்ணு, நல்ல தெரபிஸ்ட்டை உனக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வச்சிருக்கேன், அவரை போயிட்டு பாரு. ஐயோ இது வேறம்மா, நான் சொல்றேன்லம்மா. நீ அன்னைக்கு போயிட்டீங்கல்ல, அன்னைக்கு இவனுங்க எல்லாரும் என்ன ஒரு ரிச்சுவல் பண்ண சொன்னாங்க. அதையும் நான் கெத்து புட்டை காட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன், தெரியாதனமா பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஆவிங்களை கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாரும் என்ன கூப்பிடுதுங்கம்மா, அதுங்க ஒழுங்கத்துக்கு என்ன கூப்பிடுதுங்கம்மா. டேய், ஏண்டா இப்படி அம்மாவை காலங்கத்தால இப்படி டார்ச்சர் கொடுக்குறேன்? தேவாங் கண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு போ தம்பி, உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்கிறேன். இன்னும் 3 hours இருக்குது. ஒழுங்கு மரியாதையா அந்த ஜெஸ்ஸியை கழட்டி வச்சுட்டு கிளம்பு. ஐயோ ஏண்டி, ஏத்தா தானேடி, ஏண்டி இப்படி என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்? நான் சாவ போறேன்டி நானு. அடப்பட, சும்மா ஜோக்கை காட்டிக்கணும் அப்படின்ட்டு இப்போ தேவங்க அந்த ரூமில் விசிறி அடித்து ஷூவெல்லாம் எடுத்து அவங்க ரேக்கில் வைக்கிறாங்க. ஐயோ எங்கள் ஆத்தாக்கறி, நான் சாவரத்தை கண்ணில் பார்த்துட்டு தான் போவா போலியே அப்படின்ட்டு இப்போ அவன் புலம்பினேங்கிறான். புலம்பிட்டு எப்படியும் அவன் கிளம்பிடுறான். இப்போது அந்த தெரப்பிஸ்ட்டை போய் அவன் விசிட் பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த தெரப்பிஸ்ட் தேவங்களுக்கு தெரியும், ஏன்னா நிறைய வாட்டி போய் விசிட் பண்ணியிருப்பான். ஏன்னா ரொம்ப அந்த ஸ்போர்ட்ஸ் மென்டல் ஹெல்த்து ஒரு மாதிரி அவன் பயபுள்ள, கொஞ்சம் டிப்ரெஷனான பயபுள்ள தான். அதுக்கப்புறம் தான் ஒயன் வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவ்வளோ போய் விசிட்லாம் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ தான் போகிறானே. ஷோம்மா, நான் சொல்கிறத நீ கேளுமா. நான் அங்கெல்லாம் போகலம்மா. அதுக்கு பதில் நீ என்ன பண்ணு, என்னை ஏதாவது ஒரு சாமியார்கிட்ட கூட்டின்னு போமா. கூப்பிட்டு போயிட்டு என்ன, உனக்கு கயிறு கட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் அவள் தான் பேய் போயிடுவான். இதானா? கயிறு கட்டி விட்டா பேய் போயிடுமா? இருற கிச்சனில் இருக்குது, நான் கூட தான் எடுத்து கட்டி விடுறேன், வாடா. ஐயோ போகிறேம்மா, போ. நீ இப்படி பேசுகிறவளுக்கு நான் போறடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் கேபை புக் பண்ணி அங்கே போவான். இப்போ தெரபிஸ்ட் அவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவங்க எதிர்க்க இருக்கிற சேரில் போய் உட்காரான். ஹலோ தேவாங். ஹலோ டாக்டர். பார்த்தே தம்பி, ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கீங்க போலையே. ஆமாம் ஆமாம், நல்லா தான் இருக்கேன். சரி, இப்போ ஏன் உங்கள் அம்மா சொன்னாங்க இப்போது உன்னை வர சொல்லி? இப்போ நல்லா இல்லை டாக்டர். ஓ அப்படியா? சரி, என்னப்பா உனக்கு பிரச்சனை? அதுவா அப்படின்ட்டு அவன் திருப்பியும் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறான். இப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இதான் நடந்தது டாக்டர். ஐயோ, இந்த காலத்து பசங்களுக்கு இதுவே வேலையாக போச்சு. அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், இதை பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இதை கூப்பிடுறேன், அதை கூப்பிடுறேன்னு. அவங்க அதெல்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா. இதெல்லாம் நீயே உனக்கு வர ஹாலுசினேஷன். நீ நீ ரொம்ப திங்க் பண்ணுற, அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிற. இதை பாரு, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதானே? ஆமாம் டாக்டர். அவளே ஒரு பேயாதான் அந்த டாக்டர் வர. என்ன அது, நான் என்ன பண்ணுறது? என் ஆளே எனக்கு பிரச்சனைனா நான் எங்கெங்க போகிறது? தேவங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சொல்லுங்க. அவங்கக்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு தேவங்க. நீ பாட்டுக்கு இதையே நினச்சிக்கிட்டு இது நந்து இது அப்படி இப்படி நினச்சிட்டு இருக்காது. உனக்கு தூங்குறப்போ அப்படி வருதா? இங்கே பாரு, உனக்கு 2-3 டேப்லெட் எழுதி தரேன், அதை நீ போடு, நல்லா உனக்கு தூக்கம் வரும். அப்படியா? நிம்மதியான தூக்கம் இருந்தால் போதும் டாக்டர் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜன்னலை பார்க்குறான். ஜன்னலை பார்த்தா அங்கே யாரோ நிற்கிற மாதிரியே இருக்குது. இப்போ அப்படியே ரொம்ப கேஷுவலாக பிஹேவ் பண்ணுறான். மழை வேற ரொம்ப இருட்டிகிட்டு இருக்குது. அது இன்னும் பயங்கரமாக தெரியுது அவன் கண்ணுக்கு. இவன்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், நம்ம பைத்தியம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இப்போ ரொம்ப ரொம்ப கூலாக பிஹேவ் பண்ணுறான்.
ஓகே டாக்டர். அப்புறம் 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 வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே பேசிட்டே இருக்கு சொல்ல. டாக்டர் பின்னாடி வந்து ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரியே இருக்குது கொடூர உருவத்துல. டாக்டர், என்னப்பா, கொஞ்சம் கிட்ட வாங்கலேன். என்னதுப்பா அப்படின்ட்டு இப்போ அப்படியே கிட்ட வராரு அவரு. டாக்டர், உங்ககிட்ட இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், டக்குன்னு திரும்ப சொல்லுவேன், நீங்கள் டக்குன்னு திரும்பாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேஷுவலாக திரும்புங்க. சரிப்பா அப்படின்ட்டு இப்போ அவருக்கே லைட்டாக கிற்கல் ஆயிடுது இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஏன்னா இவன் கொஞ்சம் நார்மலான பர்சன் தான், அவ்வளோலாம் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருப்பான் அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் பொறுமையாக திரும்புறாரு. எதுவுமே இல்லையப்பா. எப்படி உங்க பின்னாடி இருக்கும், அது இப்போ என் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல காட்டுறான். பக்கத்துல பார்த்தா டாக்டர் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஷோபா தம்பி, நீ வந்து உங்க அம்மா சொல்றாங்க, நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தூங்கவே இல்லையாமே ஒழுங்கா. இந்தாப்பா இந்தா அப்படின்ட்டு தண்ணி எடுத்து வைக்கிறாரு. தேங்க்யூ டாக்டர். ஐஸ் போட்டிருக்கா? ஏன்பா? இல்லை, எனக்கு ஐஸ் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கிறான். கடவுளே, எப்படா இது முடியும் அப்படின்ட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த டைமும் முடிஞ்சிடும். தம்பி கிளம்புப்பா. யா டாக்டர், பாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பினே இருக்கிறான். ஏன்டா இவன் இப்படி பண்ணின்னுக்கிறான் புதுசா அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு விட்டுடுறாரு. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் மட்டும்தான் இப்போ ரூமில் தனியாக இருக்கிறான். பையனுக்கு கால் பண்ணாலும் அது அவ்வளோ எடுக்க மாட்டுது. சரி சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம தாண்டா தோணை அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த டேப்லெட்டெல்லாம் போட்டு படுத்திருப்பான். தைரியமாக படுத்திருப்பான், ஏன்னா தூக்கம் வந்துடுவாடா அப்படின்ட்டு. தூங்கி கொஞ்ச நேரம் ஆயிருக்காது, திருப்பியும் வந்து அந்த உலகத்துக்கு போயிடுறான். அடங்கம்மாலா, முடியலடா, இதுக்கு தாடா நான் தூங்கவே மாட்டேறேன், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்கடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பெட்டிலே தான் உட்காந்துன்னு இருப்பான். இப்போ அதே மாரி பக்கத்துல இன்னொரு பெட் இருக்குது, அங்க ஒரு பொண்ணு திரும்பி உட்காந்துட்டு இருக்குது. இவ வேற எப்ப பாரு என் பெட்லயே வந்து உட்காந்துக்கிறது. இன்னைக்கு 2ல் 1 பார்த்துறேன்டி, பேயாவது நாயாவது அப்படின்ட்டு இப்போ ஏந்து நிக்கிறான். ஏய் அம்மாளை, இருடி உன்னை வதம் செய்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஏதாவது அடிக்கிறதுக்கு எடுக்கிறான். அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறான். இப்போ வந்து கையில வந்து ஒரு பேட்டு மாரி ஒண்ணு கிடைக்குது, பேஸ்பால் பேட்டு மாரி. இருடியும் மண்டையில அச்சு உடைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அதை எடுத்துன்னு அந்த பொண்ணை அடிக்கலான்னு இப்போ அந்த பெட்டு பக்கத்துல போனா திடீர்னு காணும். இப்போ எங்க ரூம் கார்னர்லையா அப்படின்ட்டு இப்போ ரூம் கார்னர்ல திரும்புறான். கரெக்டா அங்கேயே நின்றுட்டு இருக்குது. இருடி வர அப்படின்ட்டு திரும்பியும் அடிக்க போறான். அந்த பொண்ணு திருப்பி அதை காணாம போயிடுது. சே, என்கிட்ட இந்த பயந்து ஒண்ணுக்குது பாரு. தைரியம் தான் என் முன்னாடி வந்து நில்லுடி, எதுக்குடி என்கிட்ட கண்ணாம்பூச்சி ஆடுறேன், முன்னாடி வந்து நில்லு. இப்போ சொன்னதுதான், முன்னாடி வந்து ஒரு கொடூரமான ஒரு உருவம், முன்னாடி வந்து ஒரு பொண்ணு, அது மூஞ்சி எங்க இருக்குன்னு கூட தெரியல, அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே கருப்பா ஏதோ ஒழுகி ஊத்துது மூஞ்சில இருந்து. முன்னாடி வர சொன்னா முன்னாடி வந்துருவியா? இப்ப பின்னாடி போ, என் முதுகுக்கு பின்னாடி போன்னு சொன்ன நம்ம பின்னாடி போ. அதெல்லாம் ஒரு நல்லா கிட்ட வந்துகிட்டு இருக்குது. அக்கா பயமாக்குதுக்கா, அக்கா பின்னாடி போக்கா, அக்கா பின்னாடி போக்கா, பயப்பக்குது கண்ண முடியல சொல்லிட்டு இருக்கிறான். கண்ணை தந்து பார்த்தா எதிர்க்க யாருமே இல்லை. ஐயா எப்படியோ போயிட்டா அப்படின்ட்டு இப்போ அப்படியே பார்க்கறான். பார்த்தா தேவங்கோட பெட்ல திருப்பி அவன் வந்து பத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் தான், இவனோட ஆளாதான் இருக்கும் இது. இவனை முதல்ல வச்சா சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே இப்போ அவன் தூங்கிட்டு இருப்பான் பெட்ல. ஒருத்தவங்க பார்க்க தேவங்க மாதிரிதான் இருப்பான். இப்போ அப்படி தேவங்க அப்படியே தலைகாணி எடுத்து அவனை வந்து சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைகாணி எடுத்து மூஞ்சில வச்சு அழுத்திட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அவன் அழுத்திட்டே இருக்க சொல்லுவான். இப்போ அப்படியே கையில வந்து ஏதோ ஒரு சில்லுன்னு ஊத்துது, அதாவது மேலேருந்து இவன் கையில ஊத்துது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். என்னடா இது,
பேய் எச்சத்தை பிச்சா அப்படின்ட்டு அப்படியே பிஎம்டைய மேலே பார்க்குறான். பார்த்தா அந்த அக்கா வந்து மேலே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே அந்த அந்த கருப்பு லிக்விட் தான் இவன் கையில் ஊற்றிருக்கோம். இப்போ அக்கா தெரியாம பண்ணிட்டக்கா உன் ஆளாக்கா அப்படின்னு இப்போ அப்படியே மேலே பார்த்துட்டே சொல்ல. இப்போ அந்த பேய் அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே இறங்கி ஒருத்து செவுத்துலேருந்து அக்கா ஸ்பைடர்மேன் தான் போல அப்படின்ட்டு பார்த்துன்னே இருக்கிறான். இப்போ அந்த பொண்ணு அப்படியே அப்படியே அந்த கண்ணாடி கிட்ட நீட்டுது. இந்த ரூமில் வந்து ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த தேவங்க ரிச்சுவல் பண்ண சிமிலரான கண்ணாடி தான் அது. அந்த கண்ணாடி கிட்ட கையை காட்டிகிட்டு இருக்குது. எனக்கா பண்ணணும், நான் கண்ணாடி எது கதவு திறக்கணுமா, எனக்கா பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே கண்ணாடி பார்க்கறத அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். அந்த பேய் கொய்ய காட்டிக்கிட்டு இருக்குது. மக்கு மந்தாரமாக இருக்கிறேனே, உள்ள கதவு தந்து ஓட சொல்றா. இருக்கா இப்பயே ஓடுறேன் அப்படின்ட்டு கதவு தந்து மேலே ஓடிடுறான். இப்போ அப்படியே டப்புனு வந்துடுறான். ஐயோ அதுக்குள்ள காலையில் ஆயிடுச்சா? இவ்வளோ நேரமா கனவு கண்ணுக்கிறேனா? இப்போ டப்புன்னு அந்த மிரரை பார்க்குறான். இப்போ போயிட்டு அப்படியே சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கிறான். அக்கா சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அங்கேயும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறேன். ஒன்றுமே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. ஷோ என்னடா பண்ணணும்? திருப்பி அந்த ரிச்சுவலை பண்ணணுமா? இல்லை அதுவும் இருக்காது, ஏற்கனவே தான் நம்ம மாட்டிக்கணுமே, திருப்பி எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மிரரையே சுற்றி வந்துட்டு இருக்கிறான். இப்போ அவனோட ஃபோனில் டப்புன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. பயந்துடுற தலை. ஷோ இப்போ யாருடா அப்படின்ட்டு இப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு ரிமைண்டர் மெசேஜ். எனக்கு வந்து பர்த்டே வருதுன்னு சொல்லி. ஓ எனக்கு பர்த்டேவா? ஏதாவது பண்ணணும், பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போது அதே மாதிரி ஒய்யனோட பர்த்டேவும் வந்துடுது. அன்றைக்கி வந்து ஒய்யன் வந்து தயவங்க அவள் வீட்டுக்கு கூப்பிட்ருப்பா ஃபர்ஸ்ட் டைமு. இது வரைக்கும் தயவங்க வந்து ஒய்யன் வீட்டுக்கு போனதே இல்லை. அவன் எப்போவுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி டினை பண்ணிகிட்டே இருப்பாள். இன்றைக்கி வந்து ஒய்யனோட வீட்டுக்கு வந்து தயவங்க போகிறான். இதாடி உன் வீடு, இது எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி இருக்குது ஒயன். இருக்கும்டா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ ஒயன் போய் சோஃபால போய் உட்கார்றா. தயாங் சுற்றி முற்றி பார்க்குறான். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ கூட இல்லை, செவரெல்லாம் காலியாக இருக்குது. இல்லைன்னா வேற ஏதோ பூ படம் செடி படம்னு இருக்குது. எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோன்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. ஏன் எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் மூஞ்சியை திருப்பி பார்த்துக்க மாட்டோம். என்ன அதான் எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ மாட்ட பிடிக்காது. ஓ என்னடா இது பழக்க வழக்கம் ஏன்? எங்கள் வீட்டில் அப்படிதான். சரி எங்கே உன் அம்மா அப்பா? நான் தான் உங்களை மீட் பண்ணலான்னு தான் வந்தேன். அம்மா அப்பா இருந்தால் நான் ஏன்டா உன்னை கூப்பிட போகிறேன்? இல்லையா, அவங்க இருக்காங்க. சரி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தா என்ன நீ யாருமே இல்லைன்ற? ஊரையே கூப்பிட்டு வச்சிருந்தா உன்னை கூப்பிடுவாங்களா? இல்லை பார்த்து மீட் பண்ணலாம். நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லை. நீங்களும் அவளை பற்றி பேசவே மாட்டீங்க, அவங்கள பற்றி. அதெல்லாம் விடுத்தேன். இப்போ என் பர்த்டேக்கு வந்து அவங்கள பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிற. ஓகே சில். நான் உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேனே. என்னது தயம்? இந்தா அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஒய்யனது எப்படி ஆர்வமாக திறந்து பார்க்குறா. திறந்து பார்த்துட்டு என்னடா கருமோ இது? ஏய் பிடிக்கலாடி, நான் உனக்கோசம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி என்னுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் தெரியுமா? லிமிட்டட் எடிஷன் வயன். இவன்கிட்ட ரொமான்ஸ் எதிர்பார்த்தேன் பார்த்தியா? என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டா. வேற உனக்கு நல்ல கிஃப்டாக கிடைக்கலையா? ஏய் அதை பாரு, அது அப்படியே ஆம்ப்ரே எஃபெக்டில் அப்படியே அந்த ஃபுட்பால் ஷூ பார்த்தாலே வயன் இதை மட்டும் நீ மட்டும் ஃபீல்டில் போட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் பாலை பார்க்குறவங்களே உன் ஷூவை பார்ப்பாங்க வயன். நான் எவ்வளோ தாட்ஃபுல்லாக யோசித்து வாங்கியிருக்கிறேன். என்னை பார்த்து இப்படி பேசிட்டே வயன் போ, என் மனசெல்லாம் வலிக்குது எனக்கு. ஷோ
ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இப்போ அந்த அந்த ஷூவை தப்புன்னு அந்த டேபிள் மேலே வைக்கிறா. நீ பண்றதெல்லாம் ஓவர் பையன். இதுவே யாராவது என்கிட்ட குத்துருந்தாங்கன்னா நான் எல்லாரும் ஷூ தூக்கி தலை மேலே வச்சு நாடி இருப்பேன். என் தானே உனக்கு வேலை. தேயாங் என்ன? நான் போகணுமா? ஆமாம்மா, டைம் ஆச்சு கிளம்புறேன். இதோ இப்பயே போயிடுறேன் அப்படின்ட்டு போகிறான். டேய், உன்னை எதுக்கடா இங்கே வந்து கூப்பிட்டு வச்சிருக்கேன்? ஏன்? அதான் நான் கிஃப்ட்டு கொடுத்துட்டேன், பேசியாச்சு, அவ்வளோதானே. இதுக்கப்புறம் என்னடி? நான் ஒரு பொண்ணு, வீட்டில் வேற தனியாக இருக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது தனியாக விட்டு போகிறோமேன்னு ஒரு ஒரு சென்ஸே இல்லையா தயம் உனக்கு? பின்னா இப்படி சொல்லண்டி. நீ ஒரு பொண்ணு தனியாக இருக்க, நான் ஒரு பையன். நான் வந்து இங்கே இருந்தால் என்னடி ஊர் தப்பாக பேசாது நம்மளை? அவனுங்க 1000 பேசிட்டு போகிறாங்க, எனக்கு என்ன அப்படின்ட்டு வயன் பாட்டுக்கு அப்படியே நான்சலண்ட்டாக டிவியை போட்டு பார்த்துட்டு இருக்குது. ஏய், நீ டிவியை பார்த்துட்டுடி, நான் கிளம்புறேன்டி. தப்பாக இருக்குதுடி இதெல்லாம் அப்படின்ட்டு இப்போ வயன் முறைக்குது தயங்க. சரி இருக்கிறேன். நீ மேல் ரூமில் போய் படு, நான் இங்கே கீழே கெஸ்ட் ரூம்லேயே பத்துக்கிறேன். ஏன்? ஆமாம், அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்படி அப்படின்ட்டு இப்போது தேவங்க பாட்டுக்கு போய் படுத்துடுறான். வயன் ரொம்ப நேரம் டிவியை பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தேவங்க ரூமு, அதான் அந்த கெஸ்ட் ரூமை போய் திறந்து பார்க்குறா. பார்த்தா அவன் கதவெல்லாம் லாக் பண்ணாமல் தான் தூங்கியிருக்கிறான். தேவங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே வயன் வந்து தேவங்க கிட்ட அந்த பெட்டு பக்கத்துலேயே அந்த தரையிலே உக்காந்துக்கிட்டு இப்போ அப்படியே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு வயனையே பார்த்துட்ருக்குறா. அடப்பாவி, ஏண்டா இப்படி இருக்கிற? இவ்வளோ அழகாடி அம்மா. உனக்கு வைஃபா வரப்போறவ கொடுத்து வச்சவல, அதாவது நான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாரி வயன் சிரிச்சிட்டு இருக்குது. நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்குது அவனை பார்த்துக்கிட்டு. அவன் பாட்டுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரில. இன்னைக்குன்னு பார்த்தா அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ இத்தோண்ட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. 20 minutes கூட ஒழுங்காக இல்லை. அண்டு என்னால் வந்து சடனாக வந்து வாய்ஸை மாற்றி வேற சொல்ல முடியல. நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து மிஸ்டேக்ஸை நான் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பேன். எதுவுமே சொல்ல போகிறதில்ல, அப்படியே பார்த்துட்டு போகிறது. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கரெக்ட் பண்ணிப்பேன். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா லென்த்தை பற்றி ஏதாவது சொல்லுமா, இல்லைனா வேறு ஏதாவது நான் கடகடன்னு பேசிடுறேனா, இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இழுக்கிற மாதிரி இருக்கா, இல்லைனா ப்ராப்பராக கிளியராக சொல்ல மாட்டேறேனா, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதான் இது. எஸ், உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஏன்ப்பா கேட் கீப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கேட்டுப்பேன். ஓகே, சரி, நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்னு நான் வந்து ஏதாவது எதிர்பார்க்குறேன். எஸ், யுவர் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் ஹியர். ஓகே, பாய். Love you all.